ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஆடிப்பெருக்கு vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடிப்பெருக்குக்கு வந்து வகை வகையாக வந்து சமைப்போம் இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஆடிப்பெருக்குக்கு ஒரு விளக்கு வந்து வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இதே மாதிரி விளக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இது கிஃப்ட் பர்பஸ்க்காக நான் வந்து வாங்கின விளக்கு இது. ஸோ லாஸ்ட் டைமே நான் வந்து உங்களுக்கு அந்த பேக்கிங் அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் வந்து போட முடியல. ஸோ அதனால் இந்த தடவை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோலேருந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன். இந்த இந்த மாதிரி விளக்கு வந்து நான் நிறைய வந்து வாங்குறது வந்து பழக்கம். இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பிராஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விளக்கு வந்து நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன் இல்லையா? இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ராமநாதபுரத்துலேருந்து எனக்கு ஒருத்தவங்க உங்கள் ஆன்லைனில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி வந்து இருக்கும். பொதுவாக பிராஸ் விளக்கு வாங்கினோம் அப்படின்னா நம்ம வெயிட் பார்த்து வாங்குவோம். அந்த வெயிட்டில் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மண் வந்து வச்சுருவாங்கன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அது நம்ம அது உள்ள மண் இருக்கா என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கையான டீலர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவங்ககிட்ட தான் நான் எல்லா விளக்குமே வந்து வாங்குறது உண்டு. ஸோ இந்த விளக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண விளக்கு இது. இதிலே 2 விதமான விளக்கு இருக்குங்க. கும்பகோணத்தில் வந்து நாச்சியார் கோவில் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே பண்ணியிருப்பாங்க. இதே டைப்லேயே வந்து வரும். இது வந்து பார்த்திங்கனாக்கா நார்த் இந்தியாவிலேருந்து தயார் பண்ணி அவங்க மூலிமா வந்து வாங்குகிற விளக்கு இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக வரும். கிளி இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ கொஞ்ச நாளாக போயிட்டுருக்கு இல்லையா? அந்த விளக்கு தான் இது. கிளி வந்து அந்த விளக்க வந்து அந்த கிளியோட வாயில் அந்த விளக்கு தொங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 5 முகம் விளக்கு இது. நான் ஜோடியாக வந்து அன்னபூர்ணி வாங்கி நான் வந்து கிச்சனில் வந்து வச்சுருப்பேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தெரியும். அந்த அன்னபூர்ணி பக்கத்தில் நான் அந்த விளக்கு வந்து எப்போதுமே வந்து வச்சுருப்பேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 2500 அந்த மாதிரி சம்திங் வந்தது. நல்ல வெயிட்டுங்க, சரியான வெயிட்டு. பார்க்க வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் உள்ளது இது. ஒரிஜினலாக பிராஸ் வந்து இவங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அன்னபூர்ணிக்கு கரெக்டாக வந்து இது 2 பக்கமும் வைக்கிற மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொன்று வாங்கி ஒரு கிஃப்ட்டுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆடிப்பெருக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லா சுவாமிக்கும் வந்து பூ வச்சிடலாம். சாய்பாபா வந்து நான் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா? அதுக்கு வந்து புதுசாக வந்து அந்த ஷால்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி சாய்பாபாவுக்கு பூ வச்சுட்டு, அதுக்கப்புறம் விநாயகருக்கு, அதுக்கப்புறம் புத்தர். இந்த புத்தர் வந்து இப்போ புதுசாக நியூ அரைவல் எங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக வந்திருக்காரு. இதை நான் இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து காட்டுறேன். இதில் லைட்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருப்பேன். இதுவும் ஒரு விதமான சென்டிமெண்ட்டால் நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணுங்கிற விஷ்லிஸ்ட்டில் இது வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் பெருசாக வந்து வச்சுருப்பேன், உங்களுக்கே தெரியும். கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வாசலில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் நான் வந்து பண்ணினேங்க. கொஞ்சம் மணி பிளான்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 2 பக்கமும் வாசலுக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்தது. அது மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு எப்போதுமே ஒரு உருளியில் நான் எப்போதுமே பூ வைக்கிற பழக்கம் வந்து உண்டு. ரொம்ப நாளாக அது வந்து ரொம்ப வருஷமாக அந்த வீடு வாங்கினதுலேருந்தே அது மாதிரி பண்ணுற பழக்கம் அது. அதே மாதிரி அங்கேயும் வந்து ஒரு விநாயகர் வந்து நான் வந்து வச்சுருப்பேன். யானை மாதிரி ஒரு இது டெரக்கோட்டாவில் யானை மாதிரி இருக்கிற அந்த 4 முக யானை ஸ்டூலில் இதை மாதிரி ஒரு விநாயகரை ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஆடிப்பெருக்குக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காவேரி தாயாருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா கலவை சாதம்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், வடை, பாயசத்தோட இன்றைக்கி வந்து நம்ம ஆடிப்பெருக்குக்கு வந்து பண்ண சமையல் வந்து இதுதான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அப்பளம், கருணாம்பலாம் இருக்கும். தயிர் சாதம் பிசைஞ்சாச்சு. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் சாதமும் வந்து பண்ணியாச்சு. வீட்டில் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கும் வந்து அம்மன் கோயிலுக்கு வந்து 9 கஜ புடவை, அதுக்கப்புறம் அந்த பொட்டுத்தாலின்னு சொல்லுவாங்களே அதை வாங்கி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பக்கத்தில் இருக்கிற அம்பாளுக்கு வந்து வாங்கி சாத்திட்டு அதுவும் வந்து முடிஞ்சுது.
இது ரொம்ப நாளாக வந்து ஷ்ரூஸில் வந்து சாரீ ரிவ்யூ வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 2 வாட்டி வாங்கின சாரீ என்னால் வீடியோ எடுத்தும் என்னால் வந்து நிறையா அப்கமிங்கில் இதை மாதிரி ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். பட் முன்னாடி வந்து வாங்கின சாரீ வந்து போடணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபர்கட் ஆயிடுச்சு. அது வந்து போடவே முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஷ்ரூஸில் வேறு 2 சாரீ வந்து வாங்கியிருந்தேன். அந்த 2 சாரியை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து பண்ணுறேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஷ்ரூஸில் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பட்டு சாரியும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அப்கமிங்கில் நான் இதை மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கும்போது கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இந்த தடவை வந்து சிம்பிளாக வந்து 2 டோலா சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பி கொட்டை கலரில் வந்து அந்த ப்ரௌன் கலரில் ஒரு டோலா சில்க்கு நாங்கள் எப்படி பார்த்தோமோ கிட்டத்தட்ட அப்படியே தான் வந்து வந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம பொதுவாக வந்து ஆன்லைனில் வாங்கும்போது கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகலைங்க. அதே மாதிரி தான் வந்தது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைலட் நல்லா லைட் பர்பிள் கலரில் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த சாரிக்கு நான் அதை யூஸ் பண்ணும்போது அந்த அந்த ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வ்ளாகில் போடுறேன். எக்ஸலண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஒரு இடத்துல வாங்குகிறேன். அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ப்ளவுஸோடு இது மேட்ச் ஆகலை. பிகாஸ் அது ரொம்ப கிராண்டாக வந்து இருந்துச்சு. இதே மாதிரி பர்பிள் அண்ட் சில்வர் கலரில் வந்து வரணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது ஆனால் ரொம்பவே கிராண்டாக இருந்தது. ஸோ இதே உள்ள ப்ளவுஸே நான் இப்போ வந்து தைச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு நான் வந்து இந்த சாரீஸ் வந்து கட்டி உங்களுக்கு வந்து தனி வ்ளாக் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸை பற்றி நீங்கள் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் பற்றி ஒரு வ்ளாக் தனி வ்ளாகு கண்டிப்பாக சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணிட்டாங்க இல்லையா? இதே மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கார்ட் புக்கில் வந்து எழுதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஈரோடு கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய விழா அதில் வந்து போய் கலந்துக்கிட்டு பாராட்டி நிறைய அப்ரிஷியேஷன்ஸ்லாம் பண்ணி அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கினாங்க. இதை மாதிரி மாதம் மாதம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புக்கு எழுதி திருப்பி ஒரு ரெக்கார்டுக்காக வந்து பண்ணுறாங்க. ஸோ செம்மொழி பூங்காவில் அவங்களுக்கு வந்து ஒரு சேனல்லேருந்து வந்து இன்டர்வியூ வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்து அது ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து பண்ணாங்க. ஸோ அதில் அந்த பப்ளிஷர்ஸு அப்புறம் எழுதின ஆத்தர்ஸு நிறைய பேர் எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எழுதிட்டுருக்குறவங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன்ங்கிறதுனால ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களால திடீர்னு வீட்டில் உட்காரு அப்படின்னா உட்காரவே முடியாது இல்லையா? அப்போது வந்து இது மாதிரி ஒரு குரூப்பில் எழுத ஆரம்பித்து அவங்களோட எழுத்து வந்து நிறைய பேரை கவர போய் எக்கச்சக்க ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே எங்கள் அம்மாவுக்கு தான் நிறைய இருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்கும். எங்கே போனாலும் அவங்களோட நிறைய பேசுவாங்க. அவங்களோட எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசை ரொம்பவே கவர்ற மாதிரி இருக்கும். ஸோ கமலா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா ஒரு சில முகநூலில் வந்து அவங்க இன்னுமே வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சில புக்ஸ் வந்து பெண்களுக்காக நிறைய பெண்கள் மாத இதழில் இருக்காங்க. அது தவிர வந்து மலேசியாவில் இருக்கிற அந்த ஆன்லைன் புக்கில் வந்து ஒன் ஆஃப் தி எடிட்டர் அந்த குழுவில் எங்கள் அம்மாவும் ஒரு எடிட்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை மாதிரி நிறைய அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சேனலுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கான ஷூட் வந்து ரீசெண்டாக வந்து நடந்தது. ஸோ அதை வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக உங்ககிட்டலாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாக்க எந்த துறையில் வேணாலும் சாதிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் வந்து ஒரு தடையே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதை மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திறமையை ஏதாவது ஒரு வழியில் வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாங்க, இப்படி தான் வந்து இந்த ஆடிப்பெருக்கு வந்து போச்சு. ஒரு பக்கம் ஷூட்டிங்கு, ஒரு பக்கம் இதெல்லாம் போச்சு. எங்கள் ஈவெண்ட் வந்து நிறையா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கும் இல்லையா? அதில் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட்டில் ஒரு கேம் ஷோவில் ஸ்ரீ வந்து போய் வின் பண்ணி ஏதோ ஒரு சில்வர் காயின் வந்து கொடுத்தாங்க. அது ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கிடச்சது. ரொம்பவே சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி வ்ளாகில் ஃப்யூச்சர்லேயும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோலையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹாசினி. சாச்சா.